ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விண்டோஸ் 11 பூட்டபிள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கூகுளில் போய்க்கோங்க. ருஃபஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ருஃபஸ் கிரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி ரைஸ் டு ஈஸிவே இது கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு ஃபஸ்ட் டைப் பண்ணுங்கள். இப்படிதான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. அப்புறம் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுன்னே இப்படி காட்டும் உங்களுக்கு 64 ஜிபின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பென்ட்ரைவ் 8 ஜிபி பென்ட்ரைவ் வந்தாக்கா நீங்கள் ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிடுங்க. எந்த 64 ஜிபி தான், ஸோ நான் ஃபார்மேட் பண்ணல. உங்களுக்கு பார்த்தீங்களா, செலக்ட் கொடுங்க. இங்கே போயிட்டு விண்டோஸ் 10ன்னா 10 கொடுங்க, 11 வேணுன்னா 11 கொடுங்க. நான் 11 கொடுக்குறேன். 11 கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. இந்த மாதிரி ரெடின்னு காட்டும். இந்த பார்ட்டிஷன்ஸ் எக்ஸாம்பிள் வந்து எம்பிஆர்னு கொடுங்க. எம்பிஆர் இங்கே ஸ்டார்ட் கொடுங்க. மறுபடியும் ஓகே. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் பூட்டபிள் ஆகிறதுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், க்ளோஸ் பண்ணிடுங்க. செக் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.